ஸ்ரீமத் பாகவதம் 106ஆம் பகுதி. என்னடா கண்ணா, நீ இப்படியெல்லாம் விஷமங்கள் செய்கிறாயா என்ன? சந்தேகத்துடன் கேட்டாள் அன்னை யசோதை. இல்லை அம்மா, பாவமாக பதில் சொன்னான் கண்ணன். பின் ஏன் இப்படி கூறுகிறார்கள்? குழம்பினாள் அன்னை யசோதை. ஒரு முறை பலராம சுவாமியும் மற்ற சிறுவர்களும் அன்னை யசோதையிடம் ஓடி வந்தார்கள். அன்னையே, கண்ணன் மண்ணை தின்கிறான், சாப்பிடாதே என்று சொன்னால் கேட்க மறுக்கிறான் என்று புகார் கூறினார்கள். அன்னை யசோதை கடும் கோபத்துடன் கிருஷ்ணனை பிடித்து தரதரவென இழுத்து வந்தாள். அவனுடைய 2 கரங்களையும் இறுக பிடித்து கொண்டு, கிருஷ்ணா, உண்மையை சொல், மண்ணை தின்றாயா என்று மிரட்டலுடன் கேட்டாள். இல்லை அம்மா, நான் மண்ணை தின்னவே இல்லை, சாதித்தான் கண்ணன். நீ மண்ணை தின்றதை அண்ணன் பலராமனும் மற்ற சிறுவர்களும் பார்த்ததாக கூறுகிறார்களே, அவர்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறார்கள் அம்மா. நீ வேண்டுமானால் பார் என்று வாயை திறந்து காட்டினான் மாயக்கண்ணன். பார்த்தாள் அன்னை யசோதை. பிரமித்து போனாள். அவளுக்கு மயக்கமே வரும் போலிருந்தது. கண்ணனின் வாய்க்குள் பிடி மண்ணை எதிர்பார்த்தவள் அண்ட சராசர பிரபஞ்சத்தையே அதனுள் கண்டாள். உயர்ந்த மலைகள், கடல்கள், ஆகாயம், நட்சத்திரங்கள், பூலோகம், கோகுலம், கோபிகைகள். அட, அதோ யசோதை அன்னையும் அவள் முன் வாய் திறந்து காட்டும் கண்ணனும் கூட இருக்கிறார்களே. இதென்ன கனவா, மாயாஜாலமா, அல்லது எனக்குத்தான் புத்தி தடுமாற்றமா, இல்லை கண்ணனின் விசேஷ சக்தியா என்று சந்தேகம் கொண்டாள். கண்ணனை பிரமிப்புடன் பார்த்தாள். கைகூப்பி தொழுதாள். உடனே கண்ணன் தன் தெய்வீக காட்சியை மறைத்து கொண்டு மாயையால் அன்னை யசோதை பார்த்த அனைத்தையும் மறக்கடித்தான். அன்னை யசோதை தான் கண்டது எதுவும் நினைவில்லாமல் கள்ளமில்லா சிரிப்புடன் தன் முன் நிற்கும் கண்ணனை வாரி அணைத்து கொண்டாள். அன்னை யசோதை கிருஷ்ணனை அழைத்து கண்டிக்கப் போகிறாள் என்று பார்த்தாள். திட்டாமல் கண்ணனை கொஞ்சுகிறாளே என்று பலராம சுவாமியும் சிறுவர்களும் குழம்பி நின்றார்கள். பின் உதட்டை பிதுக்கி கொண்டு விளையாடச் சென்று விட்டார்கள். அன்னை யசோதையும் புறப்பட்டு அன்னை ரோஹிணியின் இல்லம் சென்றாள். கண்ணன் மட்டும் வாசலில் தனியாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பழக்காரி கூடை நிறைய பழங்களை சுமந்து கொண்டு பழம்பாங்கலையோ பழம் என்று கூவிக்கொண்டு வந்தாள். கிருஷ்ணன் அவளை அழைத்தான். பாட்டி, எனக்கு பழம் தருவாயா என்று கேட்டான். குழந்தை மிகுந்த ஆசையுடன் மழலை மொழியில் கேட்டது பழக்காரிக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. 106ஆம் பகுதி நிறைவடைந்தது.